இது Platter. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான தாபா ஸ்டைல் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 3 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 8 முந்திரி சேர்த்துக்கோங்க. இப்போ முந்திரி நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 10 திராட்சை சேர்த்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நல்லா உப்பி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வெளியே எடுத்துருங்க. அதே பாத்திரத்துல 1/2 கப் அளவு சேமியா சேர்த்துக்கோங்க. நெய்யிலே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சின பால் தான் நான் சேர்த்திருக்கேன். சேமியா பால்லே நல்லா வெந்து வரணும். இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா சேமியா நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூட 2 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கப்ல 2 டீஸ்பூன் அளவு மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எந்த கட்டியும் இல்லாம கலக்கி விடுங்க. இப்போ இதுல சேர்த்திடுங்க அந்த மில்க் பவுடர் கரைச்சி வச்சதை. இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வந்த உடனே கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட சூப்பரான தாபா ஸ்டைல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா அந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.